பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைய தினத்தின் வாழ்வு தரும் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளால சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடப் போகின்றோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிற விலையேற பெற்ற நேரம் கர்த்தரை ஆராதிக்கும் நேரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு நித்திய காலமாய் நம்ம செய்ய போகின்ற வேலை என்னவென்றால் ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் காணப்படலாம். வீட்டில் இருக்கிறதான ஒவ்வொருவரும், சிறு பிள்ளைகள் படிப்பிற்கு செல்லலாம், புருஷர்கள் பிஸ்னஸ் செய்யலாம், வேலைக்கு போகலாம், பெண்கள் வீட்டில் உள்ள வேலைகளை கவனித்து கொண்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு வேலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நித்தியமாக தந்திருக்கிறதான வேலை என்னவென்றால் கர்த்தரை ஆராதிப்பது. அதற்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை படைத்திருக்கிறார். மனிதர்களை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். அவர் போற்றப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு படைப்புகளும் ஆண்டவரை ஆராதிக்கின்றன. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ளதான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்து உண்டாக்கி அவைகள் எல்லாம் அவரை ஆராதிக்கும் என்று சொல்லி அநேக சங்கீதங்களிலே நம்ம வாசிக்க முடிகின்றது. ஆண்டவர் மலைகளில் உள்ளதான புல்லுகள் கூட ஆண்டவரை ஆராதிக்கும் என்று சொல்லி சங்கீதத்திலே நம்ம வாசிக்க முடியும். மலைகள் அதில் இருக்கிறதான புல்லுகளை உண்டு பண்ணுமாம். அதற்கேற்ற மழையை ஆண்டவர் வருஷிப்பாராம். அந்த புல்லுகள் பிற்பாடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடியிருக்கிறார். அந்த அளவிற்கு ஆண்டவர் நேர்த்தியாக ஒவ்வொரு சிறிய படைப்புகளையும் இந்த உலகத்திலே ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்துவிட்டு எல்லாம் அவரை ஆராதிக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக காரியங்கள் ஆண்டவர் உருவாக்கி வைத்ததெல்லாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் விலையேறப்பெற்ற சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட மதிப்பு மிக்கதாக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி வைத்து, என்னுடைய பிள்ளை, நான் உருவாக்கின இந்த பிள்ளை என்னை ஆராதிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவனை ஆராதிப்பது. அந்த ஆராதனை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் இருதயத்தில் காணப்படுகிறதான பரிசுத்தம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இருதயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பாட முடியும், ஆனால் ஆண்டவருடைய ஆராதனையை நம்ம செய்ய முடியாது. நம்ம ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம மற்றவர்களுடைய கண்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டுமென்றால் ஆராதிக்கலாமே தவிர, ஆண்டவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் டிவிக்கு முன்பதாக இருந்து, இந்த யூடியூப் சேனலுக்கு முன்பதாக இருந்து இந்த ஆராதனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சொன்னால் போதும் ஆண்டவர்கிட்ட, அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்திலே தருகிறேன். என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்திலே தருகிறேன். நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருப்பார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள் என்றால் தேவன் நம்மிடத்துல பேசுகிறதை நம்ம உணர முடியும். தேவன் நம்மோடு கூட அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம கேட்க முடியும். அந்த அளவிற்கு தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருப்பார். அது மட்டுமல்ல, அவரை நம்ம உணர முடியும், அவரை பார்க்க முடியும். அவர் செய்கிறதான காரியங்களை நம்முடைய மாம்ச கண்களினால் அல்ல, நம்முடைய இருதயத்தின் கண்களினால, மனக்கண்களினால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆமென். தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர்
பண்ண வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம அவருக்கு நம்முடைய உள்ளத்தை நம்ம திறந்து கொடுக்கும்போது, அப்பா என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் என்னிடத்துல வந்து வாசம் பண்ணும் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்தில் வந்து அவர் குடியிருப்பார். ஆமென். அவர் இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும், நன்மையாக மாறிவிடும், நாம் பாக்கியவான்களாக மாறிவிடுவோம். ஆமென். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க என்னோடு சேர்ந்து இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்கலாம். தாவீது சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுவரை கர்த்தர் என்னை நடத்தி வந்ததை நான் நினைத்து பார்த்தால் அதற்கு நான் பாத்திரம் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, நான் எம்மாத்திரம். ஆனால் நீர் என்னை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர், எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆமென். இந்த வேளையில் நான் என்னை ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கொஞ்சம் தூரமாக ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கிற சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வசனம் சொல்கிறபடி நம்ம அறிக்கை செய்யும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம இரக்கம் பெற்று ஆண்டவருடைய கரத்தில் நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். அப்பா ஸ்தோத்திரம், இதுவரை என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆமென். இனிமேலும் என்னை கர்த்தர் நடத்துங்க, என்னை நடத்துங்க, நீர் தான் என்னை நடத்தி வந்தீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும், தேவன் தான் இம்மட்டும் என்னை நடத்தினார் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு,
நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீ. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார், உங்களை நடத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் தான் நீங்கள் நடத்தப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய கிருபை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்ம எதுவுமே நம்ம செய்திருக்க முடியாது. அவருடைய கிருபை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எந்த சூழ்நிலையில் வேண்டுமென்றாலும் நீங்கள் இந்த நிலைமையில், இந்த நாட்களில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அதை தேவன் அறியாதவராக இல்லை. ஏனென்றால் அவர் தான் இவ்வளவு நாட்களும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த, நம்ம ஆமென் உயர்த்தி மகிமைப்படுத்த, நம்ம சந்தோஷமாக அவரை ஆராதிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை நம்ம கொடுக்கும்போது, ஆமென் ஆண்டவரே நான் உம்மையே நான் பின்பற்றி, உம்மையே நான் சேவித்து, உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று நம்முடைய முழு மனதையும் முழு உள்ளத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து நம்ம சொல்லும்போது, நம்முடைய திட்டம், நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஒரு சிறிய ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அவர் பெரிய ஒரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது கூட மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவை என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ஆண்டவர் உருவாக்கி வைத்து விட்டு ஆண்டவர் கடைசியாக மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை உருவாக்கினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில அவர் கரிசனை உள்ளவராக எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய கரத்திலே தருகிறேன். நீர் என்னை பார்த்து கொள்ளும், நீர் என்னை நடத்தும், நீர் உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும். ஆண்டவரே, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒரு சிறிய ஒரு ஆசையாக காணப்படலாம். ஆமென். நான் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் சிறிய ஒரு காரியமாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறதான திட்டம் உண்மையாகவே நம்ம நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்க சிறிய சிறிய சிற்றின்பங்கள், ஆமென், இந்த உலகத்துல இருக்கிறதான சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆமென் நம்ம ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான பெரிய நன்மைகளை நம்ம இழந்து போகவே கூடாது. நன்மையை நம்ம இழந்து போகாமல் அதை நம்ம சுதந்திரித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அவரை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென் ஆண்டவரை துதியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். ஆண்டவரை துதிக்கும் போது அந்த துதியின் மூலமாக வாசல்கள் திறக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வழிகளை ஆண்டவர் திறக்கிறவர். வானம் பூமி யாவையும் படைத்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்கள், சிறிய சிறிய ஆமென் தோல்விகள் எல்லாம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு நேராக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாயிட்டீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது தொடர்ந்து நம்ம பாட போகின்றோம். இயேசுவின் நாமமே மேலான நாமம், வாசல்களை திறக்கிற நாமம். அந்த நாமத்தை நாங்கள் போற்றி நாங்கள் மகிமைப்படுத்த போகின்றோம் என்று சொல்லி இந்த வேளையில நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாட போகின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் மேலான நாமத்தை உடையவர், வானம் பூமியும் படைத்தவர்.
அவரை ஆராதிக்க போகின்றோம். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே. மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே, மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அவர் தடைகளை தகர்க்கிறவர், தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே. தாபரம் ஆகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே. தாபரம் ஆகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே. மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே, மகிமையின் நாமமே இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, ஆமென், அவர் அழகு பார்த்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் ராஜாவாக இருந்த போதிலும் அவர் ஒரு தாழ்மையின் ரூபமாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். தாழ்மையின் ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென். நம்மை மீட்டு கொள்ளும்படியான அந்த அதற்கு ஒரு காரணமாக அவர் அமைந்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை ஒருபோதும் எந்த மனுஷனும் அதை அசட்டை பண்ணவே முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை ஒரு மனுஷன் பெற்றிருக்கிறான் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி அதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பாவத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் மாத்திரமே அந்த விடுதலையை கொடுக்க முடியும். ஆமென். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே, நம்முடைய பாவங்களினாலே நம்ம மரித்து போயிருந்தோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் நிமித்தமாக நம்முடைய ஆத்துமா மரித்து போய்விட்டது. ஆனால் அந்த மரித்து போன ஆத்துமாவை கர்த்தர்
உயிர் கொடுத்து ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அதற்கு அந்த நன்மையை பெற்றுக்கொண்டதற்கு நம்ம பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டியில் ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் நன்றாக அறியாதவர்களாக காணப்படலாம். என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா, ரட்சிப்பு என்கிறதான பெரிய நன்மை, அளவிட முடியாத ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதா? உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல ஆண்டவர் தருகிறதான சமாதானம். அவருடைய சமாதானத்தையே ஆண்டவர் நமக்கு தந்து, அவர் எப்படி சந்தோஷமாக இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் அவர் இருக்கிறாரோ அதே போல நாமும் சந்தோஷமாக சமாதானத்தோடு ஜீவிக்கும்படியாக, நம்முடைய குடும்பம் சமாதானத்தோடு ஜீவிக்கும்படியாக, நானும் என் வீடும் சமாதானத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும்படியாக ஆண்டவர் எங்களை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லும்படியாக அந்த ரட்சிப்பு நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த மேன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார் 2 சாமுவேல் புஸ்தகத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம பாடலாக முதலாவது நம்ம படித்தோம். தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தியதற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் சொன்னார். அதே போல ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், ஒவ்வொருவரும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். அந்த பெரிய சமாதானத்தை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற அந்த சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். திக்கற்றவர்களை அவர் ஒருபோதும் தள்ளி விடுவதே இல்லை. எந்த சூழ்நிலையில நீங்க இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடி வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அன்போடு அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன், அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில எந்தவித தீங்கும் நினைக்காம எல்லாம் நன்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தகப்பன் எப்படி நமக்கு நன்மை செய்ய நினைப்பாரோ அதை விட மேலான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நானும் என் வீடும் என்னுடைய வீட்டார் அனைவரும் நாங்கள் ஓயாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகின்றோம். ஹல்லேலூயா ஜீசஸ், thank you Lord. ஆமென். நன்றி ராஜ். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, எந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, நன்றி,
கரு போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்லுவோமா? ஆமென். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். ஆமென். தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிற தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடாமல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் தந்து ஆமென் அற்புதம் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. ஆமென். நிச்சயமாக ஆண்டவரை கூப்பிட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்தில் ஆமென் ஜெபத்தில் அமர்ந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சோதனைகளிலும் ஆமென் அவர் உங்களுக்கு ஜெயம் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்பவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஜெயிப்பவர். ஆமென். தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. அற்புதம் செய்பவர். அற்புதம் செய்பவர். அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர். அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஆமே. நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் ஆண்டவரை தேடும்படியான ஒரு நல்ல உள்ளம். பேதுரு சொல்லுகிறார், ஆமென்,
குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஆமென் அந்த வசனமாகிய திருவசனமாகிய ஆமென் அந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கிற புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை ஆண்டவரிடத்துல காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேல காணப்பட வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை ஆராதிக்கிற உள்ளம், ஆமென் சிறு குழந்தையை போன்ற ஒரு உள்ளம், ஆண்டவரை தேடுகிற வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மையை சேவிப்போம். நன்மை என்றாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஆமென் சோர்வுகள் என்றாலும் ஆமென் நாங்கள் எப்படி என்றாலும் கர்த்தரையே நாங்கள் பின்பற்றுவோம் என்ற இருதயத்தோடு ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் அளவிற்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். உங்களை நடத்த அவர் போதுமானவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவர். ஆண்டுடைய சமூகத்தில் ஆமென் அப்படி ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இந்த நல்ல வேளையில் நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் அசைவாடுவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெப நேரத்தில் ஆமென் இந்த துதி நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் துதித்தார்களோ அந்த துதி பலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து அந்த துதி பலியை அவர்கள் செலுத்தினதன் மூலமாக ஆமென் ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அளவிற்கு அதிகமான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்களை கர்த்தர் நடத்துவீராக, கைவிடாதிருப்பீராக. ஆமென். நீர் நடத்துகிற பாதைகளிலே அவர்கள் செல்லும்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விலையேற பெற்ற அந்த வழி நடத்துதல் காணப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆமென். கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அதிவேகமாய் செயல்படுவோம்.